வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதனால இந்த ஆராதனை நீரே பொறுப்பெடுத்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah, praise the Lord. ஆபத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் துணையுமானவர். ஓர் நதியுண்டு அதன் நீர் கால்கள் தேவனின் நகரத்தையும். ஓர் நதியுண்டு அதன் நீர் கால்கள் தேவனின் நகரத்தையும். உன்னத மாணவர் வசம் பண்ணும் ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பேகம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிற ஒரு நதி உண்டு, அது நீர் கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பேகம். ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டு. Psalms 46, சங்கீதம் 46. Can we turn to the book of Psalms? Oh my God and my Lord, you are everything to us. Hallelujah. Just say, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர். Hallelujah. You are everything to us, Lord. And we believe in your holy name. We trust in thee. When I am afraid, I put my trust in thee. You, O Lord, you are my God. Let your name be exalted among the heathen. Let your name be exalted all over the earth. Hallelujah. When I lift your name, I'm so happy in my heart. I feel so happy in my heart because
I praise your holy name. My heart rejoiceth in thee. ஏனென்றால் உம் நாமத்தை நான் உயர்த்துகிறேன், என்னுடைய இருதயமானது களி கூறுகிறது. In Psalms 46, சங்கீதம் 46ஆம் அதிகாரத்திலே God is a refuge and strength, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். very, very present help in the time of trouble. நம்மளுடைய ஆபத்து நாளிலே நம்மளுடைய அனுகூலமான துணையாக இருக்கிறார். Can anyone say that you will not have trouble? இங்க யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா, எனக்கு பிரச்சனையே இல்ல, ஆபத்தே இல்ல என்று சொல்ல முடியுமா? Every man, human being, in Christ or not in Christ, whoever he might be, trouble comes like that. இந்த பூமியிலே எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் இல்ல கிறிஸ்து அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, யாரானாலும் ஆபத்தானது ரொம்ப சமீபமாக இருக்கிறது. It comes like that. அது அப்படியே எதிர்பார்க்காத நேரத்துல வருகிறது. Someone is there to protect every one of us in the time of trouble. ஆனா யாரோ ஒருவர் ஆபத்து நாளிலே, ஒவ்வொரு நாளிலும் ஆபத்து வரும்போது ஒருத்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். Someone behind us protecting us and our family. ஒருவர் நம் பின்பதாக நின்று நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். And for me, it's sure it is my Lord and Savior Jesus Christ. He sends out his angels to protect me and my family. என்னை நீங்கள் கேட்டால் நான் நிச்சயமாக சொல்லுவேன், என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆபத்து நாளிலே இவ்வளவு நாள் பாதுகாத்தது என்னுடைய ஆண்டவராகிய தேவன் என்று. God is our refuge and strength, தேவன் நம்மளுடைய அடைக்கலமும் பலனும் and very present help in the time of trouble. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். Therefore will not we fear, though the earth be removed, and though the mountains be carried into the midst of the sea. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும். And in verse 3 it says, though the waters thereof roar and be troubled, though the mountains shake with swelling thereof. அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். In verse 4 it says, there's a river, the streams whereof shall make glad the city of God, the holy place of the tabernacles of the Most High. 4ஆம் வசனத்திலே ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். There is a river, ஒரு நதி உண்டு, the streams whereof shall make glad the city of God. அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். There is a river. ஒரு நதி உண்டு. This river comes from heavens. இந்த நதியானது வானத்திலிருந்து வருகிற நதி. Hallelujah. And we need that river to come inside our house. இந்த நதியானது நம்ம வீட்டுக்குள்ள வருவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. We need that river to enter into our house and flow thereof. இந்த நதியானது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அது பாய்ந்தோடுகிறதாக நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. Through the river we shall be blessed. இந்த நதியின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். And we shall have the healing. நமக்கு சுகம் கிடைக்கும். We shall have the peace. நமக்கு சமாதானம் உண்டு. The joy and happiness. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் Joy நமக்கிட்ட and வரும். gladness. சந்தோஷமும் மகிழ்ச்சியும். Prosperity. செழிப்பு. To get all what we need. நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு. And this river shall make us be fulfilled in all our desires. இந்த நதியானது எல்லாவற்றிலும் நாம் சம்பூர்ணமாக இருக்கும்படி நம்மளை வைக்கிற நதியாக இருக்க போகிறது. Oh, hallelujah. Hallelujah. So do you want this river to enter our church, our house today? உங்களுக்கு இந்த நதி நம்ம சபைக்குள்ளாகவும் உங்க வீட்டுக்குள்ளாகவும் பாய்ந்தோட வேண்டுமா? And in verse 5 it says, God is in the midst of her, she shall not be moved, God shall help her, and that right early. 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். Hallelujah. 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 When will the Lord help? ஆண்டவராகிய தேவன் எப்பொழுது சகாயம் பண்ணுவார்? Early morning. அதிகாலையிலே. Before you wake up. நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்பதாக. See, many people say today, tomorrow you shall see great things happening in your life. நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சொல்லலாம், நாளைக்கு பாருங்க உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க என்று. But the word of God says, early morning tomorrow you shall see
great things happening in your house. ஆனா ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். Every morning, ஒவ்வொரு நாள் a new அதிகாலையிலும் anointing, புதிய a அபிஷேகம், new power, புதிய வல்லமை. a river shall flow inside your house. உங்க வீட்டுக்குள்ள ஒரு நதியானது பாய்ந்தோட It போகிறது. shall flow inside your body. உங்க சரீரத்துக்குள்ளே அது It shall பாய்ந்தோடும். flow inside your veins. உங்களுடைய நரம்புகளுக்குள்ளே அது No பாய்ந்தோடும். demon shall be able to stop it. இதை எந்த சாத்தானும் தடுக்க முடியாது. No demons has got the authority or the rights to stop it. இதை தடுப்பதற்கு எந்த சாத்தானிடத்திலும் ஒரு It flows அதிகாரம் inside you. கிடையாது. அது உங்களுக்குள்ள And it பாய்ந்தோடும். flows out and other people are blessed through it. அது உங்களுக்குள்ள இருந்து பாய்ந்தோடும் போது அதிலிருந்து மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஓர் நதியுண்டு அது நீர் கால்கள் தேவனின் நகரத்தையும் ஒரு நதியுண்டு அது நீர் கால்கள் தேவனின் நகரத்தையும் உன்னத மாணவர் வாசப்பந்தும் ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் ஆபத்தில் தேவன் நமக்கடைக்கலமும் பலனும் துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் Yes, Lord, in the name of our Lord and Savior Jesus Christ. Devan namakadaikalamam. The Lord is our refuge and strength. A present help in the time of trouble. ஆபத்து நாளிலே அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். God is our refuge and our strength in the time of trouble. God is our refuge and strength in the time of trouble. Nothing shall happen to me, nothing shall come near me, because the Lord is with me. Nothing can happen to me, nothing can trouble me, because the Lord is with me. In trouble, when namakadaikalamum balanum indro niyakani andro there is a river, the streams whereof shall make glad the city of God. There is a river flowing from the heavens, makes the city of the Lord glad. The Lord is in your midst, do not worry, my dear friend, do not worry. ஆபத்தில் தேவன் நமக்கடைக்கலமும் பலனும் துணையுமானவர். Hallelujah. Amen. So the Lord is your strength and my strength. தேவன் நம்மளுடைய உங்களுடையும் என்னுடைய பலனுமாக And the இருக்கிறார். word of God says God is our refuge and strength. அவர் நம்மளுடைய கோட்டையும் நம்மளுடைய அடைக்கலமுமாக இருக்கிறார். அடைக்கலமாக He is இருக்கிறார். your refuge and your strength. அவர் நமக்கு பலனுமாக இருக்கிறார். And we shall not be shaken at all at any time. அதனால் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் நாம் அசைக்கப்பட மாட்டோம். No one can shake you and me because God is our refuge and strength. யாரும் And our present உங்களையும் help in the time of trouble. யாரும் உங்களையும் என்னையும் அசைக்க முடியாது. ஏனென்றால் ஆபத்து நாளிலே அவர் நமக்கு அனுகூலமான துணையும் Though the earth be பலனுமாக இருக்கிறார். removed, though the earth be removed, மலைகள் பெயர்ந்தாலும் and the mountains be carried into the midst of the sea. பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து நடு போனாலும் சமுத்திரத்துல போய் விழுந்தாலும் மலைகள் நடு சமுத்திரத்துல போய் சாய்ந்து விழுந்தாலும்
I will not be having fear in my heart, because the Lord is my refuge and my strength. இப்படி எல்லாம் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் தேவன் என்னுடைய அடைக்கலமும் என்னுடைய பலனுமாக இருக்கிறார். Today I'm been made to speak this word. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை நாளில் என்னை பேசும்படி வைக்கிறார்? It is his word. அது அவருடைய வார்த்தை. He speaketh to his church. அவர் அவருடைய சபைக்கு பேசுகிறவராக He இருக்கிறார். speaks to his people. அவர் அவருடைய ஜனங்களுக்கு பேசுகிற He தேவனாக speaks to இருக்கிறார். the nations. அவர் நாடுகளுக்கு பேசுகிற He தேவனாக speaks to இருக்கிறார். the great leaders. தலைவர்களிடத்துல பேசுகிற தேவனாக He இருக்கிறார். speaks to the earth. இந்த பூமியிலே அவர் பேசுகிற He தேவனாக speaks இருக்கிறார். to the nature. அவர் இந்த இயற்கையிடத்துல பேசுகிற தேவனாக He இருக்கிறார். speaks to the air. அவர் காற்றிடம் பேசுகிற தேவனாக He இருக்கிறார். speaks to the clouds. அவர் மேகங்களுடன் பேசுகிற And தேவனாக he இருக்கிறார். speaks to the earth. அவர் இந்த பூமிக்கும் பேசுகிற He தேவனாக speaks to இருக்கிறார். everything. எல்லாரிடமும் பேசுகிற He தேவன் speaks அவர். to every living creature. ஒவ்வொரு உயிருள்ள ஜீவன்களிடத்திலும் பேசுகிற அவர். And he says today to us, அவர் இந்நாளிலே நம்ம கிட்ட சொல்லுகிறார், child of God, தேவனுடைய பிள்ளையே, God is our refuge and strength, தேவன் நம்மளுடைய அடைக்கலமும் நமக்கு and a பலனுமாக present இருக்கிறார். help in the time of trouble. ஆபத்து நாளிலே அனுகூலமான A துணையாக present இருக்கிறார். help in the time of trouble. ஆபத்து நாளிலே அனுகூலமான A துணையாக present இருக்கிறார். help in the exact time of trouble. ஏற்ற நேரத்திலே ஆபத்து வருகின்ற சரியான நேரத்திலே அவர் நமக்கு ரொம்ப கிட்ட இருந்து உதவி செய்கிற You might தேவனாக not know இருக்கிறார். when the danger comes to you and your family. நமக்கு நாம் அறியாமல் இருக்கலாம், எப்போது நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் ஆபத்து வரும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். Because there's nothing which will be hid from the Lord. ஆனால் ஆண்டவரிடத்துல ஒரு காரியமும் மறைக்கப்படாது. He knows everything. அவர் எல்லாவற்றையும் He knows அறிந்திருக்கிற what's going தேவன். to happen, what will happen in the future, what has already happened. அவருக்கு எல்லாமே தெரிந்தவராக அவர் இருக்கிறார். நடந்தவைகளும் But we do- இனிமேல் we நடக்க do know போகிறதையும். ஆனா நமக்கு ஒன்றுமே We do தெரியாது. not know anything. நமக்கு எதுவுமே தெரியாது. We do not know the future. நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று We நமக்கு might go தெரியாது. and ask to some person about our future. நம்ம யார்கிட்டயாச்சும் போய் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று And to கேட்கிறவர்களாக be sure that இருக்கலாம். he does not know. ஆனா நிச்சயமாக அவர் அதை அறிந்திருக்க He மாட்டார். does not know his future. அவருக்கு அவருடைய எதிர்காலமே எப்படி Then இருக்கும் how என்று can he say தெரியாது. about your future? அப்போது எப்படி உங்களுடைய எதிர்காலம் எப்படி He இருக்கும் does என்று not அவர் சொல்ல know முடியும்? his future. அவருடைய எதிர்காலமே அவருக்கு தெரியாது. Oh, my dear friend. என்னுடைய அன்பான தேவனுடைய Then why பிள்ளையே, you go and ask him? அப்ப ஏன் அவர்கிட்ட போய் கேக்குறீங்க? But you want to know something. ஆனா ஏதோ ஒன்று அறிய வேண்டும் என்று நினைக்கிறீங்க. Then why don't you go and ask the Lord? அப்பொழுது ஏன் நீங்க ஆண்டவர் இடத்துல போய் கேட்க Put கூடாது? your faith in Christ, உங்களுடைய நம்பிக்கையை கிறிஸ்துவின் மேல வைங்க. your deliverer. உங்களை விடுதலை செய்கிறவரை நோக்கி Deliverer பாருங்க. means Jesus. விடுதலை செய்கிறவர் என்று Jesus இயேசுவை தான் means deliverer. இயேசு என்றால் விடுவிக்கிறவர். If you call Jesus, இயேசுவை நீங்கள் அழைக்கும் போது, if you say the name of Jesus, இயேசு என்று நீங்க சொல்லும் போது, you say to the Lord, deliver me. ஆண்டவரே என்னை விடுதலை செய்யுங்க If you என்றுதான் call அர்த்தம். upon the Lord and say Jesus, உங்களுடைய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இயேசுவே என்று நீங்க கூப்பிடும் you போது, are asking, Lord, deliver me. அதற்கு என்ன அர்த்தம்? இயேசுவே என்னை விடுதலை Deliver my செய்யுங்க, family. என் குடும்பத்தை விடுதலை செய்யுங்க, Deliver my belongings from the hand of the evil one. எனக்கு உண்டானவைகளை சத்ருவானவன் பிடித்து வைத்திருக்கிறான், அதை எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலை செய்யுங்க என்றுதான் I அர்த்தம். want you to deliver me and my family and all that I will belongeth to me. நீர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் எனக்கு உண்டானவைகள் அனைத்தையுமே நீர் விடுதலை செய்ய வேண்டும். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீங்க முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீங்க முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே
எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒருபோதும் தடைபடாதே. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீங்க முடிவெடுத்தா come on say hallelujah endro ne akhani andro எனக்கென முன் குறித்த எதையுமே எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவேன். எப்படியும் உம்மை நம்பும் உங்க ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை நீ செய்வீரே. உம்மை நம்பும் உங்க ஜனங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்திடுவீர். உம்மை நம்புவோம், நீங்க எல்லாம் எனக்கு செய்வீரே. உம்மை நம்புகிறேன், எல்லாமே எனக்கு செய்வீரே. சோர்ந்து போன என்னுடைய இதயத்தை சோர்ந்து போன என்னுடைய இதயத்தை உங்க பிரசனத்தாலே உற்சாகமாய் மாற்றுகிறேன். உங்க பிரசனத்தாலே உற்சாகமாய் மாற்றுகிறேன். சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? சொன்னதை செய்து முடிக்க வல்லவர் அவர். சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? சொன்னதை நமக்கு அவர் செய்திடுவார். நம் வாழ்விலே நன்மையானதை தொடர செய்வார். நம் வாழ்விலே come on the Lord said surely goodness and mercy shall surely goodness and mercy shall follow me all the days of my life. Follow me all the days of my life. Everything for me you shall do, Lord. Nothing you have. Everything for me you shall do, oh Lord. Nothing you decided shall be without. Come on, sing. எனக்கென முன் குறித்த எதையுமே எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியுமே எப்படியும் Hallelujah. So now I come to the chapter. There's a river, the streams whereof shall make glad the city of God. ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். Where does this river come from? இந்த நதியானது எங்கே இருந்து வருகிற நதியாக இருக்கிறது? It comes from above. இது வானத்திலிருந்து வருகிற நதி. It comes to the church. இது சபைக்கு வருகிறது. It also overfloweth. அது நிரம்பி வருகிறது. And it goes to the people who comes to the church, the house. சபைக்கு வந்த ஒவ்வொருவருடைய வீட்டிற்கும் அந்த நதியானது பாய்ந்தோடுகிறது. Makes them happy. அவர்களை சந்தோஷிப்பிக்கிற நதி. Makes them happy with gladness and joy. அவர்களை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியாலும் நிறைக்கிற ஒரு நதி. And gives them peace and healing. அவர்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் கொண்டு வருகிற நதி. And prosperity. செழிப்பையும் கொண்டு வருகிற நதி. Whatever you do shall prosper. நீங்க செய்வதெல்லாமே வாய்க்கும். And Isaac sowed in that land and reaped the same year 100-fold. ஈசாக்கு விதை விதைத்தார், அதே ஆண்டிலே 100 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டார். Isaac
sowed in that land, ஈசாக்கு விதை விதைத்தார், and the Lord blessed him. தேவன் அவரை The ஆசீர்வதித்தார். Lord blesses you. தேவன் உங்களையும் The Lord ஆசீர்வதிப்பார். shall bless you. தேவன் உங்களை You ஆசீர்வதிப்பார். shall be blessed by the Lord. நீங்க ஆண்டவரால் A ஆசீர்வதிக்கப்படுவீங்க. guaranteed blessing. இது ஒரு நிச்சயமாக A பெற்றுக்கொள்ளுகிற guaranteed ஆசீர்வாதம். peace and happiness. உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுகிற சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும். Do you want to be a part of the river? அந்த நதியிலே உங்களுக்கும் நீங்க கலந்து கொள்ள வேண்டுமா? Do you want to be a person from above? நீங்க வானத்திலிருந்து வருகிற ஒருவராக இருக்க வேண்டுமா? Because we know a person who has come from above. வானத்திலிருந்து வந்த ஒருவரை பற்றி நாம் அறிவோம். Jesus was born. இயேசு கிறிஸ்து பிறந்தார். Christ, Son, came from above. ஆனால் கிறிஸ்துவானவர் நமக்கு வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டார். And the baby Jesus was born here. ஆனா பாலகனோ இந்த பூமியில பிறந்தார். You're born here. நீங்களும் இந்த பூமியில பிறந்தீங்க. And if that Christ who came from above is inside you, you are also not an ordinary person. அந்த வானத்திலிருந்து வந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பார் என்றால் நீங்களும் சாதாரணவர்கள் So அல்ல. you also become supernatural. நீங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். Because you have been born naturally. நீங்களும் இயற்கையாக பிறந்திருக்கலாம். But Jesus was not born naturally. ஆனா இயேசு கிறிஸ்துவோ இயற்கையாக பிறந்தவர் அல்ல. Because he did not come, his seed was not from a father. அவர் ஒரு அப்பாவும் அம்மாவும் இணைந்து வந்த ஒரு குழந்தை கிடையாது. So he came from above. அவர் வானத்திலிருந்து வந்த தேவன். So if he is inside you, அவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது you also become supernatural. நீங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக But மாறுவீர்கள். you were born natural. நீங்க இயற்கையாக And பிறந்திருக்கலாம். when you become sons and daughters of God, you become supernatural. நீங்க தேவனுடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் மாறும்போது நீங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட So you can ஜனங்கள். speak to the wind. நீங்க அதனால் காற்றிடம் கூட நீங்க You can speak பேசலாம். to the clouds. நீங்க மேகங்களிடத்துல பேசலாம். You can speak to the place where cometh the rain. மழை எங்க இருந்து வருகிறதோ அதற்கு நேராக நீங்க பேசலாம். You can speak to the hills and the mountains. நீங்க மலைகளிடத்திலும் பர்வதங்களிடத்திலும் நீங்க பேசலாம். You speak to the mountain should be removed. நீங்க மலையை பார்த்து அங்கே பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து If போகத்தான் you have a வேண்டும். faith as a mustard seed, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால், mustard seed does not have a, it is very perfect. அந்த ஒரு கடுகை நீங்க பாத்தீங்கன்னா அதுல எதுவுமே இருக்காது. அது அப்படியே நல்லா ரவுண்டா It will not இருக்கும். have any ups and downs. அதுக்கு எந்த ஒரு மேடும் இதுவும் இருக்காது. நல்ல ரவுண்ட் ஷேப்ல It will இருக்கும். be full round. அது நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்ல So இருக்கும். your faith should be like that. உங்களுடைய விசுவாசமும் அப்படிப்பட்ட Not so விசுவாசமாக small. இருக்க வேண்டும். He does not refer so small. அவர் அந்த கடுகளவு என்றால் அந்த சின்ன அளவு விசுவாசத்தை அவர் Because குறிப்பிடல. our mustard, what we use for in our kitchen, is so small. நம்ம சமையல் அறையில பயன்படுத்துகிற கடுகு சின்னதாக இருக்கலாம். But not the mustard what the Israelites use. ஆனா இஸ்ரவேலர்கள் பயன்படுத்துகிற கடுகு அப்படி இருக்காது. They are slightly bigger than this. அது நம்ம கிட்ட இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் பெருசா இருக்கும். So my dear friend, the Lord is not speaking about the size. அதனால் ஆண்டவர் அது சிறிதாக இருக்கிறதை பற்றி அவர் சொல்லல. Your faith should not have any spots. அவர் என்ன சொல்லுகிறார்னா உங்களுடைய விசுவாசம் கரையில்லாத விசுவாசமாக இருக்க Your வேண்டும். faith should not have any spots. உங்க விசுவாசம் கரையில்லாமல் முழுமையான விசுவாசமாக இருக்க So if it வேண்டும். is like that, அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள then if you say to a இருக்கும்போது mountain, and the mountain shall be removed. ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகதான் Many வேண்டும். things you have to know. நிறைய காரியங்களை நீங்கள் அறிய வேண்டும். It's not very easy to be a servant of God. ஒரு தேவனுடைய ஊழியக்காரராக மாறுவது ரொம்ப ஈஸியான காரியம் இல்ல. It's not necessary that you should go and read in a Bible college. நீங்க அதற்காக ஒரு பைபிள் காலேஜ்ல படிக்கணும் என்பது So many அவசியம் years இல்ல. you should have studied, nothing like that. இத்தனை ஆண்டுகள் படிச்சாதான் நீங்க ஒரு பாஸ்டர் ஆக வேண்டும் என்பதுதான் But கிடையாது. you have to pay to be a pastor or a servant of God. நீங்க அதுக்காக விலை கொடுக்கணும். நீங்க ஒரு தேவனுடைய ஊழியக்காரராகவும் இல்ல ஒரு பாஸ்டராகவும் இருப்பதற்கு நீங்க சில காரியங்களை செலவு செய்ய You should வேண்டும். have many strains what you had faced in your life. உங்க காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நீங்கள் தாண்டி வர வேண்டும். And if you see a person so powerful, it cannot come to you as you like. ஒரு நல்ல ஒரு வல்லமை மிகுந்த ஒரு நபரை நீங்க பார்க்கும்போது அது ஈஸியா நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்க நினைக்க It will கூடாது. not be transferred
as you wish. நீங்க ஆசைப்பட்ட போதெல்லாம் அந்த வல்லமையானது உங்ககிட்ட நீங்க That பெற்றுக்கொள்ள servant of முடியாது. God was now powerful and full of energy, has paid for what he has got now. ஒரு வல்லமை மிகுந்த ஒரு ஊழியக்காரரை நீங்க பாக்குறீங்கன்னா அவர் ஈஸியா அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளல. அதற்காக அவர் அதிக He would கடினமாக have been உழைத்திருக்க வேண்டும். sitting in the feet of the Lord for plenty of time. அந்த வல்லமை அவர் பெற்றுக்கொள்வதற்கு அதிக நேரம் அவர் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்திருக்கலாம். Every day ஒவ்வொரு நாளும் at the feet of the Lord. ஆண்டவருடைய பாதத்துல அவர் அமர்ந்திருக்கலாம். You know, Jesus Christ was Son of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். So he spent his time in the mountains. அவர் மலைகளிலே அதிக நேரத்தை அவர் செலவு செய்தார். Why? Was it a necessity for him? ஏன் அவர் அப்படி செய்ய வேண்டியது அவருக்கு அவசியமாக இருந்ததா? He paid for what he had and received. அவர் பெற்றுக்கொள்வதற்கும் அவர் அப்படி மாறுவதற்கும் நிறைய காரியங்களை அவர் செய்திருக்க வேண்டும். Whole night he used to pray in the mountains. முழு இரவு அவர் மலைகளிலே You don't ஜெபித்துக் pray, you கொண்டிருப்பார். don't read the Bible, you don't do anything, but you want to be powerful. ஆனா நீங்க ஜெபம் செய்யறதில்ல, பைபிள் படிக்கல, ஆனா நீங்க வல்லமையாக இருக்கணும் என்று ஆசைப்படுறீங்க. See, every servant of God who is now powerful has undergone many kinds of ups and downs. நீங்க இப்பொழுது பார்க்கிற ஒவ்வொரு வல்லமை நிறைந்த ஊழியக்காரரும் நிறைய படிகளை அவர்கள் தாண்டி They have வந்திருப்பார்கள். to cross. அவர்கள் நிறைய காரியங்களை தாண்டி வந்திருக்க They will have வேண்டும். crossed rivers. அவர்கள் நதிகளை தாண்டி வந்திருப்பாங்க. They will have crossed streams. அவர்கள் நீரோடைகளை தாண்டி They வந்திருப்பாங்க. will have crossed fire. அக்கினி அவர்கள் தாண்டி வந்திருப்பாங்க. Hallelujah. ஹல்லேலூயா. What have you crossed? ஆனா நீங்க எதை தாண்டி வந்தீங்க? What have you crossed? நீங்க எதை தாண்டி To get வந்திருக்கீங்க? his name. அவருடைய நாமத்தை நீங்க To get the power what பெற்றுக்கொள்வதற்கு, he's got. அவர்கிட்ட இருக்கிற வல்லமையை நீங்க What பெற்றுக்கொள்வதற்கு have நீங்க you என்ன done? செஞ்சீங்க? Nothing. ஒண்ணுமே You செய்யலையே. say morning I pray, Lord, I pray half an hour. நீங்க சொல்லலாம் காலையில ஒவ்வொரு நாளும் half an hour நான் ஜெபம் But செய்வேன் to be என்று. a servant of God, that's not enough. ஆனா தேவனுடைய ஊழியக்காரராகவும் இருப்பதற்கும் அது அவசியமாக அது அது போதுமானதாக இருக்காது. So for me, it took nearly 6 to 7 years, minimum 5 hours at the feet of the Lord, for continually for 7 years. எனக்கு இப்படி சபையில நிற்பதற்கும் ஊழியம் செய்வதற்கும் ஒரு 7 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 5 மணி நேரம் நான் ஆண்டவருடைய பாதத்துல 5 hours minimum I would have spent at the feet of the Lord every day for 7 years. 7 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக டெய்லி குறைந்தபட்ச அளவு நான் 5 மணி நேரம் மட்டும் That's a ஆண்டவருடைய minimum பாதத்துல 7 years. நான் குறைந்தபட்ச அளவு தான் நான் சொல்லுகிறேன். 1 year is 365 days. ஒரு ஆண்டிலே 365 நாட்கள் இருக்கிறது. 365 into 7, what is the calculation? 365 நாட்கள் into 7 போட்டீங்கன்னா எவ்வளவு நாள் வரும் என்று கணக்கு Minimum பண்ணி 5 பாருங்க. hours I had to spend at the feet of the Lord reading the Bible and praying. Minimum 5 hours. Minimum 5 hours. Minimum 5 hours. Minimum 5 hours. I have paid for what the Lord gave. நான் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்ச அளவு 5 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்திலே அவருடைய வேதத்தையும் For ஜெபம் செய்து 7 கொண்டிருக்கிறேன். years, 7 continuous years, every day. 7 ஆண்டுகளாக இதை நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் And செய்து if I கொண்டிருந்தேன். don't do one day, I will feel something I am losing in my spirit. நான் ஒரு நாள் ஏதாச்சும் கம்மியா நேரம் இது 5 மணி நேரத்தை விட கம்மியா நான் இருக்கிறேன்னா ஏதோ ஒரு ஆவியில ஒரு குறைவை நான் கண்டேன். So if I go down 4.5 hours, just half an hour less for 5 hours, ஒரு அரை மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு பதிலா ஒரு 4.5 மணி நேரம் நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னா ஆண்டவருடைய பாதத்துல, when I go and stand and preach, நான் வெளியே போய் ஊழியத்துக்கு போகும்போது I was not able. என்னால அது முடியல. Something I felt there's a lack in me. ஏதோ ஒரு குறைவு எனக்குள்ள இருக்கிறதை நான் உணர்ந்தேன். So the next day I will try to make it a 1 hour extra and finish it. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்த நாள் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா இருந்து ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து அதை For நான் the சரி past செய்வேன். 2-3 years, ஆனா கடந்த first when I was called,
3 years, ஊழியத்துக்கு அழைத்த அந்த முதல் 3 ஆண்டிலே I think I would have spent nearly 7 hours every day at the feet of the Lord. ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் ஆண்டுடைய பாதத்துல நான் So if உட்கார்ந்திருப்பேன். you want to find something peculiar in a servant of God who has a power from above, he would have paid for it. யாராச்சும் ஒரு ஊழியக்காரர் கிட்ட இவர்கிட்ட ஒரு விசேஷித்த வல்லமை இருக்கிறதே என்று நீங்க உணர்ந்தீங்கன்னா அவர் அதற்காக அதிக கிரியைகளை அவர் Simply if செய்திருப்பார். I transfer it will go there. It cannot stay upon that person. If I pray to Kishore, he is there, Gideon is there. If I pray, it's not going to stay upon him because he has not paid for it. நான் யாராச்சும் ஒரு நபருக்கு நான் ஜெபம் செய்யறேன், என்னுடைய வல்லமை அவருக்கு போகணும் என்று நான் ஜெபம் செய்யறேன்னா கூட அந்த வல்லமையானது அவர் மேல தங்காது. ஏன்னா அவர் அதற்காக உழைக்க வேண்டும். He has got to pay. It will come upon him, but it will not stay upon him. அந்த அபிஷேகமானது வல்லமையானது அவர் மேல இறங்கலாம், ஆனா அது தங்காது. So if he wants it to stay upon him, அது நம்ம மேல தங்கி இருக்கணும், நிலைத்திருக்கணும் என்று நாம் விருப்பப்பட்டால், so he is also got to pay. அதற்கு அவனும் ஜெபம் செய்யணும். So easily he can't get anything. ஈஸியா எதுவுமே நம்ம If you get பெற்றுக்கொள்ள anything முடியாது. easily, it will not last. ஈஸியா ஏதாச்சும் ஒரு காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்கன்னா அது நமக்கு நிலைத்திருக்காது. If you get suddenly some crores of rupees, suddenly without a hard work, it is not going to stay with you. திடீரென்று ஒரு உழைப்பே செய்யாம, கடின உழைப்பு நீங்க செய்யாம யாரோ உங்ககிட்ட கோடி கோடியா காசு தராங்கன்னா அந்த பணமானது நிச்சயமாக It's not going நிலைத்திருக்காது. to be with you. It will not last long. அது நிலைத்திருக்காது. You might be a very, 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 very conscious person who knows how to spend everything. Whatever you do, it will not stay with you. It cannot stay with you. அந்த பணத்தை சேமித்து வைப்பதில் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற ஒரு நபராக இருந்தாலும் அது நிச்சயமாக It நிலைத்திருக்க cannot முடியாது. stay with you. அது நிச்சயமாக உங்களோட The money நிலைத்திருக்க cannot stay முடியாது. with you because you have not done hard work for it. அந்த பணத்தை நீங்க சம்பாதிப்பதற்கு நீங்க எந்த ஒரு உழைப்பும் செய்யாதிருக்கும் போது அந்த பணமானது நிச்சயமா உங்களுக்கு நிக்காது. But if it is from the Lord, if the Lord does something, a great miracle and does something and give it to you, it will last, because the word of God says, the blessings of the Lord makes one rich and he addeth no sorrow with it. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்து உங்களுக்கு ஒரு பணம் அப்படி வருதுன்னா அது நிச்சயமாக தங்கி இருக்கும். ஏன்னா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமானது, ஐஸ்வர்யமானது எப்பொழுதுமே நிலைத்திருக்கும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். Amen. ஆமென். So கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட அவர் வேதனை கூட்டார். The blessings of the Lord makes one rich and he addeth no sorrow with it. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். So if you give yourself fully to Christ, நீங்கள் உங்களை முழுமையாக ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது you might be a ordinary worker, நீங்க சாதாரணமாக வேலை செய்கிறவராக or இருக்கலாம், you might be doing a small humble business. இல்ல ஒரு சாதாரணமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிற ஒருவராக நீங்க இருக்கலாம். If the Lord has planned to raise you high, ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருந்தால் he will not be without raising you high. அவர் உங்களை உயர்த்தாமல் இருக்கவே மாட்டார். I know one thing what the Lord cannot do. நான் ஒரு காரியம் அறிந்திருக்கிறேன், ஆண்டவரால் இது செய்ய முடியாது என்ற ஒரு When காரியம் I had இருக்கிறது. been doing my business, நான் வேலை செய்து கொண்டிருந்த நாட்களிலே, when I had been doing my business, நான் பிசினஸ் செய்து கொண்டிருந்த நாட்களிலே many times I have to cross the rivers நிறைய சந்தர்ப்பங்கள், நதிகளை தாண்டுகிற சந்தர்ப்பங்கள் because எனக்கு many kind of வந்திருக்கிறது. situation I have to pass. நிறைய விதமான சூழ்நிலைகளை கடந்து வருகின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. Everything will not come to you just like that. எல்லாமே ஈஸியா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. So when I had been doing business, நான் பிசினஸ் செய்து கொண்டிருந்த நாட்களிலே I used to sell. I used to build houses and sell. நான் வீடுகளை கட்டி கொடுத்து விற்பேன். So 1 or 2 houses will be in hold. அதுல சில வீடுகள் அப்படியே இருக்கும், விற்க முடியாம இருக்கும். So if I sell this, then only I can invest for the next house. நான் இதை விற்றாதான் அடுத்ததுக்கு நான் செலவு செய்ய So முடியும். always I'll be working, I'll be planning, and I will be building some house.
அதனால எப்பொழுதுமே வேலை செய்து கொண்டு ஏதாச்சும் ஒரு வீடை கட்டுகிறதுல நான் செய்து கொண்டே I will இருப்பேன். not stay like that அப்படியே நான் அங்க தங்கி இருக்க மாட்டேன். because I don't want to be lazy. எனக்கு அப்படியே சோம்பேறியாக இருக்கிறது So I பிடிக்காது. don't want to wait till I sell. அதனால அதெல்லாம் விற்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். I will start the next house, next project. அடுத்த ப்ராஜெக்ட் நான் ஆரம்பிச்சிருவேன். So but my heart will be praying to the Lord ஆனா என்னோட இருதயம் ஆண்டவரிடத்துல ஜெபம் செய்து because கொண்டே I இருக்கும். used to build house without any puja rooms. ஏன்னா நான் கட்டுற வீடெல்லாம் எந்த பூஜா ரூம்லாம் நான் கட்ட மாட்டேன். I will never care to do that. நான் அப்படி செய்யவே மாட்டேன் ஒரு And நாளும். people will say, if you do not do with puja rooms, you cannot sell the house. எல்லாரும் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஒரு பூஜா ரூம் இல்லாம நீங்க வீடு கட்டுறீங்கன்னா அந்த வீடு விக்கவே If you do விக்காது. not build a house with vastu, you cannot sell. ஒரு வாஸ்து பிரகாரம் நீங்க வீடு கட்டலனா அந்த வீடு விக்காது You என்கிட்ட should have சொல்லுவாங்க. worldly knowledge and what's happening in this world. People will say like that. இந்த உலகத்தின் ஞானம் உங்களுக்கு தெரிய வேண்டும். உலகத்துல இருக்கிற ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க ஒரு வீடுல என்பதை நீங்கள் அறிந்துதான் கட்டணும். I'm not a civil engineer. நான் ஒரு சிவில் இன்ஜினியரும் கிடையாது. I'm not an architect. ஆர்கிடெக்டும் நான் இல்ல. But I know how to put a plan and draw a plan with every inch and measurements. ஆனா ஒரு பிளான் ஒரு ஆர்கிடெக்ட் எப்படி பிளான் போடுவாங்க வீடு கட்டுவதற்கு அது நான் தெரிந்திருக்கிறேன். Because I used to make my own plans. ஏன்னா நானே அதற்கு பிளான் போடுவேன், ஸ்கெட்ச் பண்ணுவேன். And this plan I will take to the person who approves it and to the engineer and tell him to sign. இந்த நான் பண்ண பிளான் இன்ஜினியர் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு சைன் பண்ண சொல்லுவேன். As though that he has drawn the drawing. அவர் போட்ட அந்த பிளான் மாதிரி நான் வந்து அவரை சைன் பண்ண சொல்லுவேன். So I will go to the approval office and get it approved. அதை வைத்து நான் அப்ரூவல் வாங்குவேன். So, but my houses had a slight delay for sale. இது நிமித்தமாக என் வீடுகள் விக்கிறதுக்கு கொஞ்ச நாட்கள் அதிகரிக்கும். But you know what I used to tell my Lord? ஆனா நான் ஆண்டவரிடத்துல என்ன சொல்லுவேன்? The whole world says one thing. உலகம் முழுவதுமே ஒரு காரியத்தை சொல்லலாம். Nothing is impossible to the Lord. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. But I say, oh Lord, ஆனா நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். one thing is impossible for you. ஒரு காரியம் உங்களால முடியாது. It's impossible for you from not delivering me. ஒரு காரியம் உங்களால முடியாது. அது என்ன காரியம்னா என்னை விடுதலை செய்யாமல் உங்களால இருக்க முடியாது. That's what I used to say. இததான் நான் சொல்லுவேன் ஆண்டவரிடத்துல. So somehow the Lord will bring a buyer. எப்படியாச்சும் ஆண்டவர் ஒருவர் வாங்குறவர் அந்த வீட வாங்குறவரை கொண்டு வருவாரு. அப்படியே நான் அந்த வீட்டை விற்பேன். And I go project after project. இப்படிதான் நான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டா நான் விற்று கொண்டிருந்தேன். So the Lord was with me when I had been doing business. நான் பிசினஸ் செய்த improve my business. என்னுடைய பிசினஸை உயர்த்துவதற்கு தேவன் என் கூட இருந்தார். Because I kept the Lord before me. ஏன் அப்படி இருந்தார் என்றால் நான் ஆண்டவரை எல்லாவற்றிலும் முன்பதாக வைத்தேன். I kept the Lord before me. ஆண்டவரை நான் முன்பதாக வைத்தேன். So he helped me in everything. இதனாலே தேவன் எனக்கு But எல்லாவற்றிலும் nowadays உதவி people செய்தார். don't keep the Lord before them. ஆனா இப்பொழுதோ ஜனங்கள் தேவனை அவர்களுக்கு முன்பதாக They keep வைக்கிறது the இல்ல. vastu. அவங்க வாஸ்துவை வைக்கிறாங்க. They do everything. எல்லாவற்றையும் வைக்கிறாங்க. And they say, I sold it like this. அப்புறம் சொல்றாங்க அவ்வளவு ஈஸியா நான் விட்டுட்டேன் என்று. But it is not from the Lord. ஆனா இது ஆண்டவரிடத்துல இருந்து வந்தது The அல்ல. blessings of the Lord makes one rich. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை And தரும். will not add anything with it. அதனோட அவர் வேதனையை கூட்டார். My dear friend, என்னுடைய அன்பான தேவனுடைய don't பிள்ளையே, go off the world. இந்த உலகத்திற்கு நேராக நீங்க போகாதீங்க. Don't cling yourself into the world. இந்த உலகத்துடன் நீங்க இணைந்து கொள்ளாதீங்க. My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, put God in the first. முதலாவது தேவனை வையுங்க And you எல்லாவற்றிலும். shall see how the Lord is working with you in your business. அப்பொழுது நீங்க உணர முடியும் உங்க பிசினஸ்லயும் உங்க வேலை இடத்துலயும் Even in ஆண்டவராகிய your தேவனை workplace, whatever it is, see how the Lord is going to lift your eye. எல்லாவற்றிலும் நீங்க ஆண்டவரை ஃபர்ஸ்ட் வைங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை எப்படி உயர்த்துறார் என்பதை Just நீங்க like that, பார்க்க you know, முடியும். I'm not able to understand. People say I've not got a job and all these things. You know, I get angry when they say like that. சில பேர் வந்து எனக்கு வேலையே கிடைக்கல என்று வந்து சொல்லுவாங்கல்ல, அது எப்படிதான் என்று எனக்கு புரியவே புரியாது. அப்படி சொல்லும் போது எனக்கு கோபம் தான் வரும். 1001 jobs are there to be done in Chennai. நம்ம சென்னையில பிழைக்கிறதுக்கு 1001 வேலை இருக்கிறது. The first thing, you should be humble. ஆனா முதலாவது நீங்க தாழ்மையாக இருக்க You should be வேண்டும். able to do any kind of work. எந்த மாதிரியான வேலையும் செய்வதற்கு நீங்க Then தயாராக the hand of the இருக்கணும். Lord shall come and lift you high. அப்படிப்பட்ட எண்ணம் உங்ககிட்ட இருக்கும்போது ஆண்டவராகிய தேவன் உங்க கூட இணைந்து If உங்களை you have pride உயர்த்துவார். in you,
உங்களுக்குள்ள பெருமை காணப்படும் போது Oh, only this work I will do. இல்ல நான் இந்த வேலை தான் செய்வேன் அப்படி என்று I will எண்ணம் not go down இருக்கும்போது, if you tell. நான் கீழே இறங்கிலாம் வரமாட்டேன் இததான் நான் செய்வேன் என்று It's நீங்க hard for you to நினைச்சீங்கன்னா, come up in life. நீங்க உங்க வாழ்க்கையில உயரத்துக்கு வருவது ரொம்ப கடினமா You இருக்கும். should humble yourself before the Lord. முதலாவது நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்த வேண்டும். You should humble in your work. உங்களுடைய வேலை இடத்துல நீங்க தாழ்மையாக இருக்க Nothing வேண்டும். is going to happen to you if you're going down. நீங்க தாழ்த்தி உங்களை இருக்கும்போது எதுவுமே உங்களுக்கு நடக்க போறதில்ல. You should remember, the Lord shall lift you high. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அதை The நீங்க Lord நினைவு கூற shall lift you வேண்டும். high. ஆண்டவர் உங்களை உயரமான The இடத்திலே Lord கொண்டு shall போவார். lift you high. ஆண்டவர் உங்களை உயர்ந்த You ஸ்தலத்திலே should கொண்டு see the போவார். hand of the Lord. ஆண்டவருடைய கரங்களை நீங்க பார்க்க முடியும். Then what should you do? அதற்கு நீங்க என்ன செய்யணும்? Only after I came for the ministry, I was reading the Bible and praying for a long time. ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் நான் பைபிளையும் ஜெபத்திலயும் நீண்ட நேரம் இருப்பேன். Before that, it was not like that. அதற்கு முன்பதாக நான் அப்படி இருக்க I used to மாட்டேன். do short prayers, சின்ன ஜெபம் செய்வேன். and I used to have some Bible verses with me in the pocket. மனப்பாடம் பண்ணி சில வசனங்களை என்னுடைய பாக்கெட் So புக்ல every எழுதி day morning வைத்திருப்பேன். when I take my daughter Magdalene to the school, ஒவ்வொரு நாள் காலையில என் பொண்ணை நான் ஸ்கூல்ல போய் விடும்போது I will memorize. I'll tell her also to confess the words, அந்த the மனப்பாடம் verses. அந்த மனப்பாடம் பண்ண வசனத்தை எல்லாம் நாங்க சொல்லிட்டே போவோம். Verses by heart. I do not know whether she remembers. I think she would have forgotten. Do you know what the verses will say? Come on, say. Psalms 1. Say. சங்கீதம் 1ஆம் அதிகாரம். Say fulla சொல்லு அப்படியே கடகடகடன்னு சொல்லு எப்படி சொல்ற பார்க்கலாம். நிறைய இருக்கட்டும் பரவாயில்ல. Come on, say. The Lord is my shepherd, I shall not want. He maketh me glad of his Sollu. In green pastures, he leadeth me beside the still waters. He stirs my soul. He leadeth me the paths of righteousness for his name's sake. Yea, though I walk through the valley of the shadow of death, I fear not evil, for thou art with me. Thy rod and thy staff they comfort me. Thou preparest a table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil. My cup runneth over. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. Amen. Thanks be to God. Thanks be to God who has given us the victory through Lord and Savior Jesus Christ. I am completely covered by the blood of Jesus. If God be for us, Who can be against us? the Lord shall supply. All my needs according to his riches. Have I not commanded you? Be strong, be courageous, do not be afraid, do not be discouraged, for the Lord thy God is with you So wherever like you this, we'll be daily confessing myself and my daughter. இந்த மாதிரி டெய்லி மனப்பாடம் பண்ண வசனத்தை எல்லாம் நாங்க சொல்லிட்டே Confession போவோம். is very important. அறிக்கை செய்வது ரொம்ப நேத்து அவசியம். சொன்ன yesterday I said no. Every day you have to confess. நேத்து சொன்ன அப்படின்னு சொல்வது முக்கியம் இல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்ய Every வேண்டும். day only the word of God protects you and your family. ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பது If அவருடைய you are வார்த்தை. away from the word, நீங்க வார்த்தையை I விட்டு was not a servant of God. I never dreamt that I'll be a servant of God at the time. நான் இப்படி வசனம் எல்லாம் அறிக்கை செய்யும் போது நான் ஆண்டோடைய ஊழியம் செய்யல, நான் அப்படி ஊழியக்காரரா மாறுவேன் கூட நான் நினைச்சு கூட பார்க்கல. Hallelujah, my dear people. ஆனா என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Confession is very important. அறிக்கை செய்வது Give ரொம்ப importance to the Lord, and the முக்கியமாக Lord shall raise you up like anything. ஆண்டவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, அப்பொழுது ஆண்டவர் உங்களை And I am உயரத்துக்கு saying கொண்டு this போவார். not of any pride, because I want you to follow this. இதை நான் சொல்லுகிறது எந்த ஒரு பெருமையின் காரணத்தினால நான் சொல்லல, இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் And என்பதற்காக if you follow சொல்லுகிறேன். it, the Lord will hold your hand. He'll raise you up. இதை நீங்கள் பின்பற்றினால் நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய கரங்களை பிடித்து உங்களை உயர்த்துவார். Hard work. கடின There are உழைப்பு. so many works in Chennai. நம்ம சென்னையில பிழைக்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. Hard work you should be able to do. ஆனா Whatever work. கடினமாக வேலை செய்வதற்கு நீங்க தயாராக இருக்க I வேண்டும். joined a company in T Nagar. டி நகர்ல ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேன். An ordinary salesman job. ஒரு சேல்ஸ்மேன் ஜாப்ல நான் சேர்ந்தேன். I finished my printing technology and all these things, but I did not bring anything into this. நான் பிரிண்டிங் டெக்னாலஜி எல்லாம் படிச்சிருந்தேன், ஆனா இந்த வேலையில சேரும் போது நான் அதெல்லாம் எதுவுமே நான் கொண்டு வரல. Because I wanted to be a salesman. ஏன்னா அப்போது நான் அந்த I சேல்ஸ் like ஜாப்ல to be a salesman. நான் சேல்ஸ்மேனா இருக்கணும் என்று ஆசைப்பட்டேன். I used to dress very smart. நல்ல Dress எல்லாம் பண்ணிட்டு Your smartness does the sales. நீங்க உடுத்துகிற ஆடைகள் நீங்க எப்படி உங்களை ஸ்மார்ட்டா வச்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு சேல்ஸ்ல ஹெல்ப் The பண்ணுகிறதாக looks and the இருக்கணும். talk, what you speak. நீங்க பேசுகிற விதமும் நீங்க எப்படி Dress பண்ணிருக்கீங்க, உங்களை எப்படி நீங்க ஸ்மார்ட்டா வச்சிருக்கீங்களோ அது சேல்ஸ்க்கு ரொம்ப முக்கியமாக So இருக்கும். like that I started my job
அப்படிதான் என் வேலையை நான் தொடங்கினேன். Hard work I did. ஆனா கடினமாக உழைத்தேன். My owner was in Singapore. என்னோட ஓனர் வந்து சிங்கப்பூர்ல இருந்தாங்க. And his brother was here looking after the company. அவங்களுடைய சகோதரர் தான் இங்க சென்னையில இருந்து இந்த கம்பெனியை பார்த்து So கொண்டிருந்தார். I joined ordinary sales representative. ஒரு சாதாரண ஒரு சேல்ஸ்மேனாக அந்த With a bike, கம்பெனில I had a bike. என்கிட்ட ஒரு பைக் இருந்துச்சு. So I started my work. என்னுடைய வேலையை நான் அப்படிதான் தொடங்கினேன். And every person will finish their work at 5:30 and go home. அங்க எல்லாரும் 5:30 மணி கரெக்டா அவங்க வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு But போயிருவாங்க. I worked till 7 o'clock. ஆனா நான் 7 மணி வரைக்கும் வேலை செஞ்சேன். Not to get any incentive from the owner. இதனால நான் இப்படி அதிக வேலை செய்யறனால அதிக சம்பளம் கிடைக்கும் என்பதற்காக இல்ல. Like Rebecca said, ஏதோ ஒரு பாட்டு பண்ணல. என்ன பாட்டு பண்ணா? என்ன பாட்டு பண்ணா? நீ ஒரு பாட்டு பண்ணிய. நல்ல பேரை வாங்கினேன்னா கிடையாது. I worked hard. I worked till 7 o'clock. நான் நல்ல பேர் வாங்கணும், நல்லா சம்பாதிக்கணும் என்பதற்காக இல்ல. The owner is paying me. எனக்கு அந்த ஓனர் வந்து எனக்கு காசு தராரு. So I have to work most of my talents, and I have to work for him, and he should improve. The company should improve. நான் அவர் கொடுக்கிற சம்பளத்துக்கு அதிகமாக நான் வேலை செய்யணும், அதனால கம்பெனியும் உயரணும் என்று தான் நினைத்து So வேலை I செய்தேன். worked very hard, and every person working in the company used to scold me. நான் கடினமாக இப்படி உழைக்கிறதுனால அந்த என் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் என்னதான் வந்து திட்டுவாங்க. Why are you doing like this? You spoiling our name also. நீ இப்படி அதிக நேரம் செய்யறதுனால எங்க பேரையும் நீ கெடுக்கிற என்று என்ன வந்து திட்டுவாங்க. But I never listened to them. ஆனா அவங்கள பத்திலாம் நான் கண்டுக்கவே இல்ல. I started working. நான் எப்படி வேலை செய்யறேனோ அப்படிதான் செஞ்சு கொண்டு இருந்தேன். And I worked very efficiently. நல்ல திறமையாகவும் வேலை செய்தேன். And the boss in Singapore usually becomes angry with his brother who is looking after this company here. அந்த சிங்கப்பூர்ல இருக்க பாஸ் வந்து அவங்க சகோதரர் மேல எப்பொழுதுமே கோபம் அடைவார்கள். See, this boy came just recently, but he's able to do wonderful business. Why didn't you do like this? இந்த பையன் இப்பதான் வந்தானா, இவனால இவ்வளவு வேலை செய்ய முடியுது, ஆனா இவ்வளவு நாள் ஏன் உங்களால இதை செய்ய So முடியல? I made that company to a reputed company in a short time. நான் கடினமாக உழைத்து அந்த சின்ன கம்பெனியானது ஒரு நல்ல பெயர் பெற்ற கம்பெனியாக நான் In a மாற்றினேன். very short time. ரொம்ப கொஞ்ச நேரத்திலேயே, கொஞ்ச So நாட்களிலே. now is the time the owner in Singapore had got lot of money through my work. இப்படி நாங்க வேலை செய்தனால அவர் நிறைய காசு So he சம்பாதிச்சாங்க. started giving me incentives. அதனால அவர் இன்சென்டிவ் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு. So often this problem used to come through the brothers. இதனால அவங்க சகோதரர்களுக்கு இடையே நிறைய ப்ராப்ளம் வர And ஆரம்பிச்சது. they cannot do anything to me because I was, going up like anything. ஆனா அவங்களால என்ன எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா நான் உயர்ந்து கொண்டே தான் போனேன். Because whatever the garment export companies in Chennai at the time wanted, I used to go and give. அந்த நாட்களிலே என்ன எப்படிப்பட்ட கார்மெண்ட் வேணும்னா எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் நான் கரெக்டா போய் Garment கொடுத்தேன். companies, they needed accessories. அதற்கு அக்சஸரீஸ்லாம் அவங்களுக்கு தேவையாக Zips and இருந்தது. accessories, they will need new kind of zips and accessories. அதற்கு அந்த நாட்களிலே எப்படிப்பட்ட அக்சஸரீஸ் தேவைப்பட்டுச்சோ அதை கரெக்டா நான் போய் விற்று கொண்டிருந்தேன். Because that accessories will not be available in India. ஏன்னா அது இந்தியால அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. Only my boss in Singapore can get it and send it to me. நான் வேலை செய்த கம்பெனில தான் அது கொடுத்துட்டு இருந்தாங்க. So whatever accessories the people here, the garment factories, they wanted, I used to get for them. அதனால யாருக்கு என்ன தேவைன்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் கரெக்டா போய் கொடுத்தோம். See, slowly the Lord blessed me. ஆண்டவர் மெதுவாக என்னை ஆசீர்வதித்தார். Slowly, because of my hard work. கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்யற கடின It was உழைப்பினால். just opposite to Joy Alucas, now a big showroom called Joy Alucas in T Nagar, just opposite to that. டி நகர்ல இப்போ ஜாய் அலுகாஸ் இருக்கிற அப்படியே எதிரில தான் அந்த கம்பெனி இருந்துச்சு. So in the Joy Alucas at the time it was like a farmhouse. அந்த நாட்களிலே அங்க இருந்த அந்த ஜாய் அலுகாஸ் இருந்த இடம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போல இருந்தது. Because it belonged to actor called Thiagarajan.
தியாகராஜ், அந்த நடிகர் தியாகராஜோடைய நிலமாக அது இருந்தது. And the Prashant was a young boy, 19 years. I was 24 years. I think it'll be 19 to 17 years. He was also started acting. அப்போ அவங்க பையன், தியாகராஜோட பையன் தான் அந்த நடிகர் பிரசாந்தாக இருந்தா. அவங்க அப்பதான் நடிக்க ஆரம்பிச்சாங்க. So, you know, just opposite to their house only, I'd been working. அவங்க வீட்டுக்கு எதிரில தான் என்னோட கம்பெனி இருந்துச்சு. அங்கதான் நான் வேலை செய்து They've been seeing my hard work. அவங்க நான் இப்படி கடினமாக உழைக்கிறதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். You know, I bought those days Fiat also was a wonderful car. அந்த நாட்களிலே ஃபியட் கார் நான் வாங்கினேன். அது வந்து அந்த நாட்களில ரொம்ப நல்ல காராக இருந்துச்சு. Those days, and you know that Tyagarajan's brother, he only did all the work for me for my car. என்னோட காருக்கு வேண்டியது எல்லாமே அவங்களுடைய சகோதரர் தான் எனக்கு செஞ்சு He used to கொடுத்தாங்க. sell, you are like Tyagarajan. Tyagarajan was a representative. He also worked very hard and he has bought all these places. அவர் என்கிட்ட சொல்வாரு, நீயும் தியாகராஜர் போல தான் இருக்கு. அவரும் அவருடைய சின்ன வயசுல இப்படிதான் I'm seeing ரெப்ரசன்டேட்டிவ். you hard work. கடினமாக உழைக்கிறதை See, நான் பார்க்கிறேன். But the Lord was behind me. ஆனா தேவன் எனக்கு பின்பதாக நின்று Very fast I கொண்டிருந்தார். was able to come up ரொம்ப சீக்கிரமாக என்னால உயரத்துக்கு வர முடிந்தது. because of the Lord. இது ஆண்டவராலே I'm மாத்திரம். telling you should put the Lord before you. நீங்க எல்லாவற்றிலும் ஆண்டவரை முதலாவது வைக்கிறவர்களாக Then இருக்க the வேண்டும். Lord shall lift you. அப்பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். The Lord shall lift you high. அவர் உங்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு So my போவார். dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, very fast growth for your business. ரொம்ப சீக்கிரமாக இதனால உங்களுடைய வேலையில நீங்க உயர Nearly முடியும். 27 years, I bought many places. That actor Mammootty, land next my land, all actress, even the land would belong to me was from an actress like this. The Lord will lift you like anything if you work hard. நீங்க கடினமாக உழைக்கும் போது ஆண்டவர் உங்களை எப்படியானாலும் And you have to உயர்த்துவார். put the Lord before you. நீங்க ஆண்டவரை எல்லாவற்றிலும் முன்பதாக வைக்க If you have to வேண்டும். put the Lord before you, நீங்க ஆண்டவரை முன்பதாக வைக்கிறவர்களாக then இருக்க you வேண்டும். can be, you can rise like the stars. அப்பொழுது நீங்க நட்சத்திரங்கள் அளவுக்கு நீங்க உயர முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. So now it's not necessary for me to rise like that. இப்பொழுது அப்படி உயர வேண்டும் என்பது எனக்கு அவசியமாக Those இல்லை. days were young days. Those days I wanted to come up in life, and the Lord was holding my hand every day, one step. The Lord made me keep. It's so beautiful how the Lord will lift a person when you put your trust in Him. உங்களுடைய நம்பிக்கையை நீங்க ஆண்டவர் மேல வைக்கும் போது ஆண்டவர் அவரை எப்படி உயர்த்துவார் என்பதை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். You should be the first person to come to the church. நீங்க சபைக்கு வருகிறதுல முதல் நபராக நீங்க தான் இருக்க You வேண்டும். should not be the last person to come to the church. Oh Lord, I came here. சபைக்கு Lord did not வருகிறதுல see. லாஸ்டா இருந்துட்டு ஆண்டவரே நான் இங்க வந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்க்கவே Lord மாட்டார். does not like these people. இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவருக்கு Lord பிடிக்காது. wants to lift the people who want to serve Him with gladness. அவரை மகிழ்ச்சியோடு தேடுகிற ஜனங்களை தான் ஆண்டவர் You எதிர்பார்க்கிறார். should enjoy praising the Lord. ஆண்டவரை துதிப்பதிலே உங்களுக்கு மகிழ்ச்சி You அடைய should வேண்டும். enjoy praising the Lord. ஆண்டவரை நீங்க ஆராதிப்பதிலே நீங்க So மகிழ்ச்சியாக இருக்க whatever work வேண்டும். you do, work hard. நீங்க அதனால் என்ன வேலை செய்தாலும் கடினமாக So only உழைத்து when I was able to, when the Lord called me for the ministry, I was able to work hard. அதனால்தான் ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை அழைத்த போது கூட ஊழியத்திலும் நான் The கடினமாக hard உழைத்தேன். work also worked here. அந்த கடினமான உழைப்பு இங்கேயும் வேலை செய்தது. Hallelujah. ஹல்லேலூயா. So without doing anything, you want to come up in life, you will fall tomorrow. எதுவுமே செய்யாம நான் உயரத்துக்கு வரணும் என்று நினைச்சீங்கன்னா நாளைக்கு நீங்க கீழே தான் விழுவீங்க. Any man can go to the dust anytime. யார் வேணாலும் எப்ப வேணாலும் கீழே Today போகலாம். man is alive, today tomorrow he is not alive. இன்னைக்கு அவர் உயிரோட இருப்பார், ஆனா நாளைக்கு உயிர் அவரை விட்டு Age does போகிறது. not matter. இப்போ வயசுலாம் ஒரு கருத்தே Your கிடையாது. strength does not matter. உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற பலன் Oh, முக்கியமே many இல்லை. times, when I used to walk in the Haircut Hills, I used to think, oh, I have good strength, I have good power, everything. But one small sickness, small fever will put me down. நான் நிறைய வாட்டி ஏற்காடுல நடக்கும் போதெல்லாம் நினைச்சிருக்கேன், பரவாயில்ல நம்ம கிட்ட நிறைய பலன் இருக்கு, நம்மளால இவ்வளவு நடக்க முடியறதே என்று. In this age, I'm able to walk. I used to, feel pride. இந்த வயசுலயே என்னால இப்படி நடக்க முடியுதே என்று நான் நினைச்சு கொண்டிருப்பேன். பெருமையா கூட நினைச்சிருக்கேன். பெருமையா கூட நான் நினைச்சேன். But one small fever will
make me fall flat. நான் ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா போதும் அப்படியே நம்ம So don't think with your strength you can do everything. அதனால நீங்க உங்ககிட்ட இருக்கிற You might பலனை be a good, strong person, நீங்க ஒரு நல்ல பலசாலியாக இருக்கலாம், but without the help of the Lord you cannot be alive. ஆனா ஆண்டவருடைய உதவி இல்லாம நம்ம ஜீவனோட இருக்க Oh, முடியாது. your money in the bank, what you deposit is not going to give anything to you. நீங்க பேங்க்ல சேர்த்து வைத்திருக்கிற காசு உங்களுக்கு எதையுமே கொண்டு வர போறது இல்ல. The lands, what you have all around is not going to help you. நீங்க வைத்திருக்கிற நிலங்கள்லாம் உங்களுக்கு எந்த உதவியும் It's செய்ய not going to give போறது you இல்ல. life. அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்க Hard போறது work, இல்ல. you come up in life, கடின உழைப்பினால் நீங்க உயரத்துக்கு வரலாம், but this money is not going to save your life. ஆனா இந்த பணமானது உங்களுடைய ஜீவனை பாதுகாக்க போறது இல்ல. Your life will be only protected through the presence of the Lord. உங்களுடைய ஜீவனானது ஆண்டுடைய பிரசன்னத்தின் மூலமாக மாத்திரமே பாதுகாக்கப்படும். What you have, what you get to the Lord, உங்ககிட்ட இருக்கிறத ஆண்டவர் இடத்துல நீங்க கொடுங்க, then the Lord shall bless it. ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். When He gives back to you, அவர் அதை ஆசீர்வதித்து உங்ககிட்ட தரும்போது 100-fold you will get back. அவர் நீங்க கொடுத்ததே அவர் உங்ககிட்ட கொடுக்க மாட்டார், Like 100 மடங்கு அதிகமாக அவர் Now the கொடுப்பார். richest person, Ambani, is telling, இப்ப எப்படி அம்பானி புதுசா ஒரு put காரியத்தை 500 rupees and so many money will come in your bank. நீங்க 500 ரூபாய் போட்டா போதும், இவ்வளவு காசு உங்களுக்கு திருப்பி Yes, உங்க he is அக்கவுண்ட்ல very, வரும். very, very talented person. அவர் ரொம்ப ஞானியாக பேசுகிறவராக He's really, இருக்கிறார். no, he is talented. He can do that. அவர் நிச்சயமாக அப்படி செய்ய கூடியவர் தான். He knows the methods on worldly knowledge. அவர்கிட்ட இந்த உலகத்தின் ஞானம் அதிகமாக But the இருக்கிறது. Lord is telling, ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? give my what is mine. He is not telling, give me. Give what is mine. அவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடையதை நீ எனக்கு கொடு. உன்னுடையது எனக்கு கொடுன்னு சொல்லல, என்னுடையது எனக்கு கொடு. உன்னுடையதை எனக்கு கொடு என்று ஆண்டவர் சொல்லல, என்னுடையதை எனக்கு கொடு. Everything belongs to me. எல்லாமே எனக்கு உண்டானது. Whatever you earn, there's a part which belongs to me. நீங்க சம்பாதிக்கிற காசுல 1% ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். Don't steal it. அதை நீங்க திருடக்கூடாது. Word of God says, don't steal and be cursed. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதை திருடி நீங்க சாபத்தை பெற்றுக் கொள்ளாதீர்கள். Word of God is telling, curse will come upon your house. நீங்க இப்படி செய்கிறதுனால சாபமானது உங்க வீட்டுக்கு வரும் என்று It will come upon எழுதப்பட்டிருக்கிறது. your house. உங்க வீட்டின் மேல அந்த Curse சாபம் will வரும். be like a presence above your house. நீங்க இப்படி செய்யறதுனால சாபமானது உங்க வீட்டை சுற்றிலும் இருக்கும். Give what is mine. நீங்க ஆண்டவருக்கு உண்டானதை அவருக்கு கொடுக்க The word of God வேண்டும். says, don't steal what is God's. ஆண்டவருக்கு உண்டானதை நீங்க திருடாதீங்க என்று ஆண்டவருடைய வார்த்தை Now சொல்லுகிறது. do you understand? இப்பொழுது புரிகிறதா? So in this I was very careful. இதுல நான் ரொம்ப ஜாக்கிரதையாக I was இருந்தேன். very, 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 very careful. இதுல நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன். Then the Lord started touching me and lifting me high. இதை நான் சரியாக செய்யும் போது ஆண்டவர் என்னை தொட்டு என்னை ஆசீர்வதித்தார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Now I am a minister of the Lord, so you cannot expect me to be like that what I had been long back. இப்போது நானுடைய ஊழியக்காரராக இருக்கிறனால அந்த நாட்களில எப்படி இருந்தனோ அப்படி இருக்கணும் என்று So எதிர்பார்க்க I also don't require to be like that. அப்படி இருக்கணும் என்பதும் எனக்கு அவசியம் இல்லை. I want to be happy with what I have. என்கிட்ட இருக்கிறத வைத்து நான் சந்தோஷமாக I இருக்கணும் don't என்று நான் want நினைக்கிறேன். anything. I don't want to grab anything of others. எதையும் மற்றவர்களிடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்ளணும் என்பது எனக்கு ஆசையே இல்ல. Whatever I have is enough for me. என்கிட்ட என்ன இருக்கிறதோ அதுவே எனக்கு If போதும். anyone tries to steal something from me, I'm not bothered about that. என்கிட்ட இருந்து யாராச்சும் ஏதாச்சும் திருடணும்னு நினைச்சா கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்ல. Because if they are going to steal, without the knowledge of the Lord, they are not going to steal. ஏன்னா அவங்க திருடுறாங்கன்னா ஆண்டவருக்கு தெரியாம அவங்க திருட முடியாது. So the Lord knows they are stealing. Without the knowledge of the Lord, nothing shall happen to me. ஆண்டவருக்கும் அது தெரியும், ஆண்டவருக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது. So I just leave it. அதனால நான் அப்படியே அதை விட்டுருவேன். Forget everything. Put எல்லாவற்றையும் God first. முதலாவது ஆண்டவரை வைங்க. Don't say something bad about others. மற்றவர்களை பற்றி தீங்கான காரியங்களை Don't பேசாதீர்கள். think about others. மற்றவர்களை பற்றி தீங்கான If another காரியங்களை person does சிந்திக்காதீர்கள். anything against you, forget it. யாராச்சும் உங்களுக்கு விரோதமாக ஏதாச்சும் செய்யறாங்கன்னா அதை மறந்துருங்க. Forget it. அதை மறந்துருங்க. Don't come and tell to others. அதை மற்றவங்க கிட்ட வந்து சொல்லாதீங்க. Don't forecast it அதை to other அப்படியே people. மற்றவர்களிடத்துல அப்படியே பரவி கொண்டு இருக்காதீங்க. Just leave it. அதை அப்படியே விட்டுருங்க. Forget it. அதை மறந்துருங்க. The Lord's hand shall raise you up. அப்பொழுது ஆண்டவருடைய If கரமானது you உங்களை lost உயர்த்தும். one, the Lord shall give you 100. நீங்க ஒன்றை இழந்து போனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி 100 மடங்கு When கொடுப்பார்.
when the voice of the Lord speaks like this, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி பேசும்போது why are you bothered? உங்களுக்கு ஏன் நீங்க கவலைப்பட Put your trust in வேண்டும்? the Lord. உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல வைங்க. Now the word of God says, God is our refuge and strength, a present help in the time of trouble. ஆண்டவருடைய வார்த்தை இந்நாளிலே நமக்கு நேராக வந்திருக்கிறது. தேவன் நம்மளுடைய அடைக்கலமும் பெலனும் ஆபத்து நாட்களிலே அனுகூலமான So துணையுமானவர். trouble will come for everyone, யாருக்கு வேணாலும் ஆபத்தானது but a வரும். present help in the time of trouble. ஆனா அந்த ஆபத்து நாளிலே அவர் நமக்கு A அனுகூலமான present துணை. help. அனுகூலமான துணையாக Present இருக்கிறார். அனுகூலமான துணை. Present help in the time of trouble. அந்த ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக இருக்கிறார். Give what belongs to the Lord. ஆண்டவருக்கு உண்டானதை ஆண்டவருக்கு கொடுங்க. Give to the poor people who do not really have. உண்மையாகவே இல்லாதவர்களுக்கு கொடுங்க. Not in the church. சபையில வந்து கொடுக்கணும் என்பது அவசியம் இல்லை. Because church people are blessed. ஏன்னா சபையில இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட They eat ஜனங்கள். well. அவங்க நல்லா They சாப்பிடுறாங்க. have everything. அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. There are so many people who don't have the next meal. அடுத்த நேரம் உணவு கூட இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. Don't see they should be Christians. அவங்க கிறிஸ்துவர்களாக இருந்தாதான் நான் உதவி செய்வேன் என்று நீங்க They might யோசிக்க be of கூடாது. any religion. அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக If they are இருந்தாலும் mankind, அவர்கள் மனுஷர்களாக இருந்தால் help them. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. If you can, உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. or just keep quiet. இல்ல அமைதியா இருப்பதே Don't நலமா stop இருக்கிறது. other people's helping. மற்றவர்கள் உதவி செய்வதை நீங்கள் தடுக்காதிருங்க. Try to help others. மற்றவர்களுக்கு உதவி செய்ய Try to நினைங்க. feed the people really in the need. உண்மையா பசியில இருக்கவங்களுக்கு உணவை கொடுங்க. There are so many people giving to many people who have more. இருக்கிறவங்க கிட்டயே கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் What is the இருக்காங்க. benefit you get from that? ஆனா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கிறது? Give for the people who don't have. உண்மையாவே திக்கற்றவர்களுக்கு கொடுங்க. Give to the people who are really, in a full debt. உண்மையாவே கடன்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. Give what you have more. எது உங்ககிட்ட அதிகமா இருக்கோ அதை கொடுங்க. Because many people, they'll be always expecting from others. Don't give to the people like them. நிறைய பேர் எப்பொழுதுனாலும் மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுப்பது எந்த பிரயோஜனமும் So, இல்லை. one recent forest officer has told, don't feed the monkeys. ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் இப்ப சொல்லிருக்காரு நம்ம குரங்குகளுக்கெல்லாம் நீங்க வந்து சாப்பாடு கொடுக்க வேண்டாம் என்று. Because we feel, oh, this monkey, what it will do? So let us feed, and we start feeding. நம்ம என்ன யோசிக்கிறோம், அது பாவம், அதுக்கு சாப்பிட இல்ல, அதனால நம்ம அதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் என்று நம்ம Because யோசிக்கிறோம். we feed, it has forgotten to go and take from the trees. அதுக்கு இப்படி ஈஸியா உணவு கிடைக்கிறதுனால அது எப்படி உணவுக்கு போய் நம்ம தேடி சாப்பிடணும் என்பதையே அது மறந்து And it does not போயிடுச்சு. want to work. அதனால அதுக்கு போய் தேடி நம்ம சாப்பிடணும் என்று So அது it பண்ணவே also மாட்டேங்குது. gets heart attack and all these problems. அதனால அதுக்கு கூட ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி எல்லாம் Because வருது சொல்றாங்க. easily everything is coming. ஏன்னா ஈஸியா நிறைய பேர் அதுக்கு சாப்பாடு So போடுறாங்க. don't stop feeding. அதனால அதுக்கு அப்படி எல்லாம் கொடுக்காதீங்க Like என்று. that, அதே many போல. people are there. They eat well. They get from others. They eat. அதே மாதிரி நிறைய ஜனங்களும் இருக்காங்க. மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கி 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 Oh, I don't have. Give. என்கிட்ட இல்ல இல்ல என்று சொல்லி மற்றவங்க Don't give to these people. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு They are கொடுக்காதீங்க. wretched people. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. They don't want to work. அவங்க வந்து வேலை செய்ய விரும்பல. They don't want to work hard. அவங்க கடினமாக Don't help these people. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்யாதீங்க. Don't pray for these people. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஜெபம் கூட செய்யாதீங்க. Pray for the people who are really in the need. உண்மையாகவே தேவைகளுக்காக Who are also working hard and they are not able to get. கடினமாக உழைத்தும் அவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படாதவர்களுக்கு நீங்க உதவி Give செய்யுங்க. to them. அவங்களுக்கு உதவி The Lord செய்யுங்க. shall bless you. அப்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord shall bless you. ஆண்டவர் உங்களை So ஆசீர்வதிப்பார். I'm telling you today again and again, the Lord is going to help you in trouble. ஆண்டவராகிய தேவனின் நாளிலே நான் மறுபடியும் உங்களுக்கு The earth சொல்லுகிறேன். will be remote. பூமியானது நிலை மாறி The mountains will be carried to the midst of the sea. மலைகள் நடு சமுத்திரத்திலே கொண்டு போகலாம். And the waters shall roar thereof. அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி. Hallelujah. ஹல்லேலூயா. And don't be troubled. ஆனால் நாம் பயப்படும். Because the Lord God is with us. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார்.
The Lord God is with us. தேவன் நம்மோட இருக்கிறார். The Lord God will help you. தேவன் நமக்கு உதவி The செய்வார். Lord God will help you in all your ways. உங்களுடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவர் The Lord அறிந்திருக்கிறார். God will be with you all your ways. அவர் உங்களுடைய எல்லா வழிகளிலும் உங்க He'll கூட be a இருப்பார். protector. அவர் உங்களை பாதுகாப்பார். He'll be a healer. அவர் உங்களை சுகப்படுத்துவார். He'll be a person who makes you happy. உங்களை சந்தோஷிக்க He will guide you படுத்துகிறவராக and அவர் make you இருப்பார். walk in the proper way. அவர் உங்களை வழிகாட்டி சரியான பாதையில நடத்துவார். Forgive others. அதனால் மற்றவர்கள் செய்தவற்றை நீங்கள் மறந்து விடுங்க. Forget it. அதை மறந்துடுங்க. Forgive and forget. மறந்து அவர்களை மன்னித்து விடுங்க. So the sin will be moved away from you. அதனால் உங்ககிட்ட இருக்கிற பாவமானது உங்களை விட்டு விலகி செல்லும். Don't cheat anyone. யாரையும் ஏமாத்தாதீங்க. If you have cheated some person, யாரையாச்சும் ஏமாத்தி இருந்தீங்கன்னா so pray to the Lord. அன்றெடுத்து ஜெபம் Lord பண்ணுங்க. bless me so that I give to them. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. அவங்களை நான் ஏமாத்தாம அவங்களுக்கு நான் சேர வேண்டியதை நான் கொடுக்கணும். Help me, Lord. அதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. Help me, Lord. அது எனக்கு நீங்க உதவி Help செய்யுங்க. me, Lord. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. So don't cheat anyone. அதனால யாரும் ஏமாத்தாதீங்க. Don't cheat anyone and try to be happy. யாரையும் ஏமாத்தி அதனால நீங்க சந்தோஷம் அடையலாம் என்று நினைக்காதீங்க. Work hard and then be happy. கடினமாக உழைத்து வேலை செய்து அதனால சந்தோஷப்படுங்க. Work hard and be happy. கடினமாக உழைத்து The Lord சந்தோஷப்படுங்க. does not want you to cheat. ஆண்டவர் உங்களை ஏமாத்துகிறவர்களாக இருக்கணும் என்று One day the ஆசைப்படுங்க. Lord will raise you high. ஆண்டவர் ஒரு நாளிலே உங்களை உயர்ந்த One day the Lord will raise you high. ஆண்டவர் உங்களை ஒரு நாளிலே உயர்த்துவார். He will make you walk in the high places. உயர்ந்த ஸ்தலங்களிலே உங்களை நடக்க பண்ணுவார். Amen. ஹல்லேலூயா. Do you get my point? இது உங்களுக்கு புரிகிறதா? Hallelujah. So let us join for the break of bread. To Joyce singing a song.